பேசும் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு யூடியூபர் பெண்மணி சிறப்பாக பேட்டி கொடுத்துருக்காங்க. சரியான ரோடு இல்லை. இந்த பாருங்கள், எப்படி இருக்க ரோடு பாருங்கள். அங்கே இருக்கிற மந்திரிகள், எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. சரியான ரோடு வசதி கிடையாது, சரியான தொழில் கிடையாது. அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சாராயம் வீடு வீடு காய்ச்சுவாங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் சரியான பேருந்து நிலையத்தில் ஒரு டாய்லெட் கூட பார்க்க முடியாது. அங்கே இங்கே துப்பி எச்ச பண்டி சரியான டாய்லெட் கிடையாது, சரியான ரோடு வசதி கிடையாது, சரியான தொழில் வசதி கிடையாது, சரியான வீடு கவர்மெண்ட் வீடு வசதிகள்லாம் அங்கே கிராமப்புறம்லாம் சென்றீங்கன்னா கிடையாது. அதை விமர்சனம் செய்து இந்த பெண்மணி போட்டிருக்காங்க யூடியூப்பில். அதை சில பேர் மிரட்டல் விட்டுட்ருக்காங்க. நான் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு இந்த பெண்மணியை. இந்த பெண்மணி வீடியோ போய் உலகம் பூரா வைரல் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் முக்கால்வாசி நார்த் அமைச்சர் மந்திரிக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற எந்த சேங்ஷன், ரோடு சேங்ஷனோ ஒரு பாலம் சேங்ஷனோ எது வந்தாலும் சரி எல்லாமே ஆட்டையும் போட்டுருவாங்க. மந்திரி எம்எல்ஏ கிட்ட தான் பல்லாயிரம் கோடி இருக்கும். அங்கே இருக்கிற நார்த்தில் இருக்கிற மந்திரி எம்எல்ஏ கூட அந்தளவுக்கு சம்பாரித்து வச்சுருப்பாங்க. மக்களுக்கு அங்கே ஒரு மக்களாக மதிக்கவே மாட்டாங்க. அதனால தான் கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு படையெடுத்து இளைஞர்கள் இங்கே வேலைக்கு வர்ற காரணமே அங்கே தான். நார்த்தில் ரொம்ப மோசம். தொழில் வளர்ச்சியே கிடையாது, தொழில் வளர்ச்சியே கிடையாது. 10 ஆண்டு கால ஆட்சி பிஜேபியினுடையது. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே கிடையாது, தொழில் வளர்ச்சி கிடையாது. அதனால தான் இங்கே வராங்க. அந்த பெண்மணிக்கு நிறைய பேர் மிரட்டல் விட்டுட்ருக்காங்க. அப்போது இந்த நாட்டில் நடக்கிற அக்குறங்களை, அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாதா? சொல்லுவோம் பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணுமா? மக்கள் ஒருத்தன் குரல் கொடுத்தால் எல்லாரும் நம்ம பகுதியில் இருக்கிற பிரச்சனையை நாம் சொல்ல வேணும். அப்போ தான் நாம் இந்த தேசத்தை ஒரு சிங்கப்பூர் மாநிலமாக மாற்ற முடியும். நம்ம வீட்டை பெண்ணை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, வாத்தியார் அங்கே பாலியல் தொல்லை. நேற்று பாருங்கள், திருச்செல் ஊருங்கிற இடத்துல ஒரு 70 வயசு கிழவன் ஐயர் ஒரு குடும்பத்தோடு வந்திருக்காங்க குலதெய்வத்தை வழிபட்டு போகலான்னு. அந்த இடத்துல 15 வயசு பெண்ணை குழந்தைய பாலியல் சீண்டல் கொடுத்துருக்குறான். என்ன நடக்குது இங்கே நாட்டில்? சொல்லுவோம் பார்க்கலாம். வெறிகொண்டு அலையும் மிருகங்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை 6 அறிவு என்று படைத்தவங்கிறோம். அந்த 6 அறிவு எல்லாமே கிடையாது, 3 அறிவு கூட கிடையாது. விலங்கினுக்கெல்லாம் 6 அறிவு, மனிதர்களுக்கெல்லாம் சில மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. காசுக்காக, பணத்துக்காக நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே வித்துட்டு அநியாயம், அக்குறும், பதவி, பட்டம் தலைவிரிச்சு ஆடுது இந்த தேசத்தில். குஜராத்திகள் 23 குஜராத்திகள் பல்லாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. கருப்பு பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு பணத்தை மீட்டவும் முடியல. 23 குஜராத்திகள் இன்று வெளிநாட்டில் ராஜபோகமாக வாழ்கிறாங்க. இந்தியா பணத்தை வங்கியில் கடன் என்ற பெயரால், தொழில் என்ற பெயரால் வாங்கி கொண்டு அவர்களை கைது செய்து கொண்டு அவர்களிடம் பணத்தை வசூலிக்காத துப்புக்கிட்ட அரசாங்கம் தான் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. சாதாரண ஒரு மனிதன் ஒருத்தர் பேங்க்கில் 10,000 ரூபா வாங்கினா அவனை நச்சரித்து கொள்கிறாங்க. கட்டலைன்னா அவனை சூசைட் பண்ணுற வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர்கள் பணமெல்லாம், இந்தியா பணமெல்லாம் எப்படி போயிடுச்சு? இந்த தேசத்தில் குஜராத்திகள் தான் பெரிய கோடீஸ்வரனாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படி? கவர்மெண்ட் பணத்தில் தொழில் என்ற பெயரால் பல்லாயிரம் கோடி வாங்கிட்டு சுருட்டிட்டு வெளிநாடு தப்பிச்சு அங்கே ராஜபோகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்களிடத்தில் பணப்புழக்கம் இல்லை, மக்களிடத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை. ஒவ்வொரு மக்களும் வெளி சொல்லாத மாதிரி கடன்பட்டு நொந்து நூலாய் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த தேசத்தில்.